அது கழுத்தில் ஒரு மாலையை போட்டு விடலாமா? சின்ன குழந்தை தானே, அதுக்கு ஹராம் ஹலால் கிடையாது தானே அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை போடுகிறார்கள். பெரிய ஆளுக்கு போடுறது இல்லை, பெரிய ஆளுக்கும் போடுறாங்க, கல்யாணத்து மாப்பிள்ளைக்கு போடுற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்க சட்டம் விளங்காம தங்க ஆபரணங்கள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதில் இந்த குழந்தைகள் எங்கே வர்றாங்கன்னு கேட்டால், குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பருவ வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி நகைகளை போட்டு சுண்ணத்து பண்ணுற நேரத்தில் மற்ற நேரங்களில் தங்க நகைகளை அணிவிப்பதை சில ஊர்களில் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவங்க ஏன் வழக்கமாக வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அது மார்க்கத்தில் தப்பு ஆகாது அவங்க நினைக்கிறாங்க, மார்க்கத்தில் தப்பு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டத்திட்டம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களையும் ஃபாலோ பண்ணும்படி தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் ஜக்காத்துடைய பொருள்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு அது மஸ்ஜித் நபி பள்ளிவாசலில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல. அப்போ பள்ளிவாசலில் அந்த இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க, சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அதை துப்புங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் விரல் வாயில் விரலை விட்டு வெளியே எடுத்து தள்ளுறாங்க. அதோடு நிற்கல அவங்க சொல்கிறாங்க, நாம் அந்த ஜக்காத்து சதக்கா பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அம்மா தாளமும் அண்ணாலான குழு சதக்கா, இந்த ஜக்காத்து சதக்கா பொருள்களை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படி அதை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ இது குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்டம்லாம் இல்லை அப்படின்னு இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணியிருப்பாங்க? சின்ன பிள்ளை சாப்பிட்டு போகுது அப்படின்னு இருந்திருப்பாங்க. மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எது ஹராமு? ஜக்காத்து ஹராம், சதக்கா ஹராம். அப்போ ஜக்காத்து சதக்காவுடைய பொருள்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க மனைவி சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய பேர பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அவங்களுடைய வழித்தோன்றர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது. இது ஹராம். இப்படி சாப்பிடக்கூடாதுங்கிற இந்த ஹராமை குழந்தைகளுக்கு அது பொருந்தாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களா, குழந்தைக்கும் தடுத்தாங்களான்னா தடுக்கிறாங்க. சின்ன பிள்ளை சாப்பிடுன்னு விட்டுட்டு போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக இல்லை. அப்போ இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை குழந்தைகளாக இருந்தால் கூட என்ன செய்யணும்? அதை சொல்லி கொடுக்கணும். போடக்கூடாது, ஆம்பளை பிள்ளை போடக்கூடாது. அப்போ சின்ன வயசில் அதை பதிய வைத்தா தான் அது பெரிய பிள்ளைய ஆன பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்க தவிர்த்து கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ஆபரணங்களை போட்டு குழந்தைகளுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி ஆபரணங்களை போட்டு அழகுபடுத்துதல் என்பது தவிர்க்கணும். அதே நேரத்தில் தங்க நகை இல்லாத வேற வேற ஆபரணங்களை ஆண்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ அணிந்து கொள்ளலாமான்னு கேட்டால் அது அணிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி பேர பிள்ளையை பார்க்குறதுக்கு போவாங்க. பாத்திமா நாயகி மகளுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்போ போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, இருக்கானா பையன் இருக்கானா அப்படியும் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாத்திமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நல்லா பிள்ளைய கழுவி முகத்தை பவுடர்லாம் போட்டு அனுப்புவோம், நம்ம மேக்கப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் நல்லா அழகாக சுத்தப்படுத்தி ரசூல் அந்த குழந்தையுடைய கழுத்தில் ஒரு மாலையும் போட்டு விட்டு அனுப்பி விட்றாங்க. மாலைண்டா என்ன? இந்த முத்து பவளம் இந்த மாதிரி இதுகளில் செய்யப்பட்ட ஒரு மாலை, தங்க மாலை கிடையாது, தங்கம் தடுக்கப்பட்டுருச்சு. அதை போட்டுக்கிட்டு வர்றாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க? அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு கட்டி முத்தமிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில் 5884வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாதே தவிர பிளாஸ்டிக்கில் உள்ள ஆபரணங்கள் அல்லது வேற வெள்ளியினாலான ஆபரணங்கள் இதுகளையெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு கூட என்ன செய்யலாம்? அணிவிக்கலாம். ஆனால் பெரிய ஆம்பளை கூட போட்டுக்கலாங்க. பெரிய ஆம்பளை கூட ஒரு தஸ்மி மணி மாதிரி மாலையை களத்தில் போட்டுக்கலாமான்னா போட்டுக்கலாம். நமக்கு தடை எது தடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் தங்கத்தில் உள்ள ஆபரணம் தான் தடுக்கப்பட்டிருக்கு. வேற ஆபரணங்களை அணிந்து வேற உலோகத்தில் ஆபரணங்களை அணிஞ்சு பெரிய ஆண்கள் அணிவது கூட தடுக்கப்படவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாலை போட்டுக்கொண்டு அவங்க மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன இப்படி கழுத்தில் மாலை போட்டு விடுற
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸை புகாரில் 5884 ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம என்ன விளங்கிறோம்னு கேட்டால், குழந்தைகளுக்கு வந்து தங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தங்க ஆபரணம் போன்றதை வந்து நாம் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் பொம்பளை பிள்ளைக்கு அனுபவிக்கலாம். ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பெரிய ஆண்களுக்கு எப்படி தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அதை தவிர்த்து கொள்ளணும். தங்கம் இல்லாத வேற வேற மாலைகள், அது மாதிரி மணி மாலை, முத்து மாலை, அது மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் அணிந்தால் அது மார்க்கத்தில் வந்து குற்றமாகாது அப்படிங்கிறதையும் இதில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து வந்து பெரிய ஆளுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயம் வரும். பெரிய ஆட்களுடைய ஆடை, பெரிய ஆட்களுடைய அந்த அமைப்புகளை பற்றி பின்னாடி பேசுவோம், அதை வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த முடி குழந்தைகளுக்கு வந்து தலைமுடி வைக்கிற விஷயம் இருக்குது பாருங்களேன். பல ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அது இந்த மொட்டை அடிக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வலியுறுத்தப்பட்டது. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், மொட்டை அடித்தா தான் அது நல்ல பிள்ளைக்கு அடையாளமாக. மொட்டை முடி வைக்கிறதுங்கிறது ஒரு இது முடி வைக்கிறதுல கூட, தலைமுடி வைக்கிறதுல கூட அது வந்து பலவிதமான ஃபத்வாக்கள்லாம் உண்டு. குழந்தைகளுக்கு என்னடா இந்த மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கு, கிராப் வெட்டிட்டு வந்திருக்கிற, ஹராமான முறையில் முடி வெட்டிட்டு வந்திருக்கிற என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த முடி வைக்கிற விஷயம், குழந்தைகள்னா பெரிய ஆளுக்கும் சேர்த்து சொல்லிட வேண்டியதான். தலைமுடி வளர்க்கிற விஷயமாக குழந்தைகளாக இருக்கட்டும், பெரிய ஆட்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அது குறித்த தலைமுடி குறித்த ஒரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது குழந்தையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இது பெரிய ஆட்களுக்கு உள்ளதாகவும் எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டால், தலைமுடி வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அது ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, தலையில் முடி வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி ஒரு 2 இடத்துல விட்டுறது குடுமி, பாக்கி இடத்துல வலிச்சு விட்டுறது. அது நடுவில் மட்டும் அப்படி விட்டுட்டு பாக்கியெல்லாம் வலிக்கிறது. இந்த குடுமி வைக்கிறாங்க இல்லையா, முன்குடுமி, பின்குடுமி, நடுக்குடுமி, சைடு குடுமி அப்படின்னு, அதாவது பாதி இடத்த வலிச்சு பாதி இடத்த வலிக்காமல் விடுறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடியை வலிச்சு விட்டு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடியை வந்து வலிக்காமல் விடுவது. முடியில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தலைமுடி வைக்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்படி வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி கூத்து பண்ணுவாங்க. கட்டியப்பாண்டு ஒரு அவுளியாவான், எந்த அட்ரஸும் ஒன்றும் தெரியலை. அவருக்காக வந்து நேர்ச்சை பண்ணிக்கிட்டு இப்படி விட்டுருவாங்க முடிய. முஸ்லீம் குடும்பத்தில் நான் சொல்கிறேன், முஸ்லீம்கள்னு பேரை வச்சுக்கிட்டு தான் இப்படி என்ன செய்வாங்க, இப்போ இந்த இடத்துல மட்டும் முடி அப்படி விட்டு நீளமாக விட்டுருவாங்க, கொம்பு மாதிரி தொங்கும், பாக்கி இடத்துல வலிச்சு விட்டுருவாங்க. அது என்னன்னா அந்த கட்டியப்பா தர்காவில் போய் வலிக்கணுமா, அது வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இவங்க எது என்னன்னா எல்லாத்தையும் வலிச்சுவிட்டு அந்த 2 குடுமையை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாதியை வலிச்சுட்டு பாதியால் இப்படி பாதியை வந்து வலிச்சு விட்டுறது, இப்படி பாதியை வலிக்காம விடுறது, இந்த மாதிரி பாதியை சிரைச்சியும் சிரைக்காமலும் விடக்கூடாது. அதுதான் அதுக்கு பேர் கஸ்ன்னு பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து தடை செய்தார்கள். இப்படி முடிய வந்து ஒரு பகுதியில் சிரைத்து, குறைத்து இல்லை, ஒரு பகுதியில் சிரைத்து விட்டு ஒரு பகுதியில் சிரைக்காமல் விடுவதாக இருந்தால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது புகாரியில் 5920வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையனை பார்க்குறாங்க, ஒரு பகுதி சிரைக்கப்பட்டும் ஒரு பகுதி சிரைக்கப்படாமலும் அவனுடைய தலைமுடி அமைந்திருக்கிறது. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னா ஃபனஹா அன் ஸாலிக, அதை தடுத்து விட்டு சொன்னார்கள், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, முழுசா சிரைச்சி போடுங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க. என்னப்பா பாதி சிரைச்சி பாதி சிரைக்காம இருக்கிறீங்க? அப்ப சிரைத்தல் என்று வறுமையானால், குறைத்தல் என்பது ஒரு பக்கம் கூட குறைக்கலாம், ஒரு பக்கம் அதிகமாக வச்சுக்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. இந்த வலிச்சு போடுறது இருக்குல்ல, சிரைக்கிறது, இந்த சிரைக்கிறதுன்னு வறுமையானால் தலைமுடியை சிரைக்க நினைச்சீங்கன்னா முழுசா மொட்டை அடிக்கிறது குற்றம் கிடையாது, முழுசா சிரைச்சி விட்டு வலுவலுன்னு ஆக்கி விட்டுருங்க. இல்லையா முழுசா விட்டுருங்க பேசாம. ஒரு பகுதியில் ஒரு ஓரத்தை சிரைச்சி ஒரு ஓரத்தை சிரைக்காம விடுறது என்பது மார்க்கத்தில் குற்றம். இது எங்க இருக்குன்னு கேட்டா, நசையில முழுசா சிரைச்சிருங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க என்ற ஹதீஸ் நசையில 4962வது ஹதீஸாகவும் அபூதாவுதுல 3663வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் 5920 வருகிறது. அந்த ஏற்கனவே சொன்னது. அப்ப இதில் என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த தலைமுடி வைக்குதல் சம்பந்தமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது, மொட்டை அடித்தால் மொட்டை அடிக்கலாம், அது குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சத்தை அது அவுளியாவுக்கு நேர்த்தி கடன் பண்ணி செஞ்சாலும் குற்றம், பெரிய 2 குற்றமாயிரும். நேர்த்தி கடன் இல்லாமல் சும்மா செஞ்சீங்கன்னா ஒரு குற்றமாயிரும்.
அப்ப அந்த மாதிரி முடிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, குடுமி வைக்கிறது, இதுகள்லாம் கூடாது. அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு நல்லது சிறந்தது என்று கருதி அதுதான் நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் என்று யாராவது கருதுவார்களே, ஆனால் அது குற்றமாயிரும். ஏதோ வெயில் காலம் ஆரோக்கியமா இருக்கட்டும், தலையில நீர் கோத்துக்குன்னு சளி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா அது ஓகே, அதுதான் நல்லது, மொட்டை தான் அடிக்கணும், அதான் நல்லது, அல்லாஹ்வுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் பாவமா போயிடும், குற்றமா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேற்கு பகுதியில் கீழ்த்திசையில் சில மக்கள் தோன்றுவார்கள், யஹ்ருஜு நாசும் மின் கிபலில் மஷ்ரிகி, கீழ்த்திசையில் சில மக்கள் தோன்றுவார்கள், அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, அது தொண்டக்குழியை கடக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க யார் என்று கேட்டால் சீமாகும் அத்தஹலீக், அவங்களுக்கு அடையாளம் மொட்டை அடித்துக் கொள்வது. அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தின் குர்ஆன்லாம் ஓதுவாங்களாம், அப்படி தீனில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மொட்டை அடிப்பது ஒரு அடையாளமாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தஹ்லீக்னா மொட்டை அடித்துக் கொள்வது. அப்போ இந்த மார்க்கத்தின் பெயரை நம்ம பார்க்குறோம், ஒரு சில மதரசாக்கள்னு நடத்துகிறாங்க, எல்லாம் வலுவண்டு அடைச்சாலும் இஸ்லாத்துக்கு அடையாளம்னு ஆக்கிடுறாங்க. இது வந்து அதில் வாயில் தான் தொண்டைக்குழியை கடக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை ஓதுவாங்க, அது வாயில தான் நிற்குமே தவிர தொண்டைக்குழியை கடக்காது. அதே மாதிரி சில இந்த தப்லீக் ஜமாத்தில் போகிறவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா வலுவல் அடிச்சு விட்டுறாங்க. மொட்டை அடித்தல் என்பது மார்க்கத்தில் அது விரும்பத்தக்க ஒரு காரியம் அப்படின்ற ஒரு செஞ்சீங்களேயானால் அது இந்த கூட்டத்துக்கு அடையாளத்தில் சேர்ந்து போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கருதி, வசதியை கருதி, வேற ஏதோ பேனு இருக்குது, பொடுகு இருக்குது, இது மாதிரியான காரணங்களை கருதி நீங்கள் அல்லது தண்ணி தட்டுப்பாடை கருதி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி முட்டை அடித்தால் அது குற்றம் இல்லை. குற்றம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் ஏற்கனவே சொல்லியாச்சு, முழுசா சரிங்க இல்லை முழுசா விடுங்கண்டு. ஆனால் அதோட அடையாளமாக்குனீங்கன்னா புகாரியில் 7562வது ஹதீஸில் இருக்கிறது, அது வந்து அவங்களுடைய அடையாளமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால இதை விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முடி வச்சா அப்படி அவ்வளோ முடி வச்சிருப்பாங்க. முடி வச்சனா அதிகமான முடி வச்சான்னு வைங்க, என்னடா அது காடு மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க. அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை, வைக்கிற முறையில் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஜாபீர் இப்னு அப்துல்லா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, குளிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சா தண்ணியில் குளிக்கலாம். சான்னா இது மாதிரி 4 தடவை அள்ளி போட்டால் எவ்வளவு தண்ணி வருமோ அதுக்கு பேர் ஒரு சான்னு சொல்வது. இது மாதிரி 4 டைம், இதுதான் அது கொள்ளக்கூடிய அளவு சா, அதுலேயே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஜாபீர். அப்போ அவர் கேட்குறாரு, அது எப்படி ஒரு சாவு போதும், எனக்கு முடி ரொம்ப தலையில் முடி ஜாஸ்தியாக வச்சுக்கிறேனே, எனக்கு எப்படி ஒரு சாவு போதும்னு கேட்கும் பொழுது ரசூல் ஜாபீர் சொல்கிறாங்க, கான யக்ஃபி மன் ஹுவ அவ்ஃபா மின்க ஷாரன், ஒன்னை விட ஜாஸ்தி முடி வச்சுருந்தாங்கப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு அது போதுமானதாக இருந்துச்சு, அவங்களே ஒரு சாவு தண்ணீரில் குடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமான முடி வைத்திருந்தார்கள். புகாரியில் 252 256 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக முடி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு முடி வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து முடியை தொங்க விட்டாங்கன்னு சொன்னா காது சோனை இருக்குல்ல, சோனை இது இவ்வளவுக்கு இருக்குமா, இவ்வளவு சோனை வரைக்கும். இது ஒரு கட்டம், இது ஒரு அறிவிப்பு. அவங்களுடைய சோனை வரைக்கும் அந்த அந்த முடி இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா மன்கிபு தோல் பூஜை வரைக்கும். இது ஒன்றும் முரண் கிடையாது. ஒரு கட்டத்தில் உழவு இருக்கு, அப்படி கொஞ்ச நாளைக்கு வெட்டாமல் விட்டுருவாங்க, உழவு வந்துடும், மறுபடியும் வெட்டி விடுவாங்க, உழவு வந்துடும். இப்படி அதாவது தோல் காது வரைக்கும் முடி இருக்கும், இப்படி வச்சிருப்பாங்க உழவுக்கு முடி. சில கட்டத்தில் வெட்டாமல் விட்டுறாங்கன்னு சொன்னால் உழவுக்கு வரும். தோல் பூஜத்தில் வந்து கிடக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, விட்டுருக்கிறாங்க. தலைமுடியை வந்து காது சோனைன்னா இது சோனைன்னா இந்த பகுதி, சோனை மட்டத்துக்கு இப்படி இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறது தான் சுன்னத்துங்க, அது சொல்ல வர்றேன். மொட்டை அடிக்கிற அஜர்த்தனை மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி ஆக்குறாங்க. ஓதுற பிள்ளைன்னா மதரசாவில் ஓதுனா அவளை ஒன்று மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இவ்வளவுக்கு முடி வச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் தோல் பூஜை வரைக்கும் வந்திருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 3551
5903, 5904 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக சோனை வரைக்கும் வைத்திருந்தார்கள் என்றும் சில நேரங்களில் தோல்புஜம் வரைக்கும் அந்த முடி வந்திருக்கும் என்றும் ஹதீஸுகளில் பார்க்குறோம். அதனால முடி நிறைய வைப்பது, முடி வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி வைக்கிறான்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிட்டுனா ரசூலுல்லாஹ்வோடு நம்ம கற்பனை பண்ணுறோம், அப்படி இப்படி பயங்கரமான தலப்பா கட்டி எல்லா நேரமும் அது அப்படி இருப்பாங்க, நினைச்சு தொப்பியை போட்டு வல்வண்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தன்னுடைய கான யுஸ்தீலு ஷஅரஹு, தங்களுடைய தலைமுடியை நெத்தியில் அப்படி 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 தொங்க விடுவாங்க. நெத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தலைமுடி இப்படி ரெண்டாக பிரித்து வாருவாங்களாம். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் வேதமுடையவர்கள் இருக்காங்களா யூதர்கள், அவங்க நெத்தியில் அப்படி தொங்க விடுவாங்களாம், நெத்தியில் சுழிச்சு விட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த யூதர்கள் செய்கிற மாதிரி தான் செய்வாங்களே தவிர இப்படி ரெண்டாக பிரிக்க மாட்டாங்க. வகிடு எடுக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நெத்தியில் சுழல விடுவார்கள் இருக்குது. அப்போ நெத்தியில் சுழல விடுறதுங்கிறது இந்த தலப்பாவெல்லாம் கட்டினா சாத்தியமாகாது. தலப்பா கட்டினா நெத்தியில் முடியை தொங்க விடுறதுங்கிறது சாத்தியமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸ்டைலாக தான் இருப்பாங்கன்றது, நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்படி நெத்தியில் கொஞ்சம் ஒரு முடியை விட்டு பார்த்தா அப்படி சுருண்டுட்டு இருக்கும் பாருங்க, அப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறதுனால ஒரு விரும்பத்தக்க காரியம், ஸ்டைலாக இருக்கணும்னுங்க ஒரு மனுஷன், அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், புகாரியில் 3558வது ஹதீஸ்லையும் 3944வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தலைமுடி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. தலைமுடி வச்சோம்னு சொன்னால் அது படியே இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ முடி வச்சாலும் அது ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி அதை படிய வச்சோம்னு சொன்னால் அது விகாரமாக இருக்காது. இப்படி அப்படி பொம்பையாக இருக்குது பாருங்கள், அது மாதிரியா இருக்கிறது, பரட்டையாக இருக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சில பேர் புறா கூடு கட்டுற மாதிரி இப்படிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்வார்களே. ஆனால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு, தலைமுடி வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வைக்கிறதுல குழப்பம் கிடையாது. அந்த பெருசாக வைக்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நல்லா அழகாக வாரி படியை விட்டு அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க, எங்களை நோக்கி வரும்பொழுது ஒரு மனிதர் தலை அப்படி தலை விரி கோலமாக ஒருத்தர் இருந்தார். பரட்டை தலையான்னு கூட சொல்லலாம், சாயிர ராசி, பரட்டை தலையாக அல்லது தலை விரி கோலமாக ஒருத்தர் தென்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா யஜிது ஹாதா மாயு சக்கினு பிஹி ஷஅரஹு, தலையை படிய செய்வதற்கு இவருக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? இப்படி தான் இருக்கணுமா? தலையை படிய செய்வது கொஞ்சம் எண்ணெய் ஒரு சீப்பு இவருக்கு கிடைக்கலையா? ஏன் இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிச்சிருக்கிற காரணத்தினால நசைங்கிற நூலில் 5141வது ஹதீஸில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அப்படி தொங்க விடுவாங்களாம், நெத்தியில் சுழிச்சு விட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த யூதர்கள் செய்கிற மாதிரி தான் செய்வாங்களே தவிர இப்படி ரெண்டாக பிரிக்க மாட்டாங்க. வகிடு எடுக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நெத்தியில் சுழல விடுவார்கள் இருக்குது. அப்போ நெத்தியில் சுழல விடுறதுங்கிறது இந்த தலப்பாவெல்லாம் கட்டினா சாத்தியமாகாது. தலப்பா கட்டினா நெத்தியில் முடியை தொங்க விடுறதுங்கிறது சாத்தியமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸ்டைலாக தான் இருப்பாங்கன்றது, நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்படி நெத்தியில் கொஞ்சம் ஒரு முடியை விட்டு பார்த்தா அப்படி சுருண்டுட்டு இருக்கும் பாருங்க, அப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறதுனால ஒரு விரும்பத்தக்க காரியம், ஸ்டைலாக இருக்கணும்னுங்க ஒரு மனுஷன், அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், புகாரியில் 3558வது ஹதீஸ்லையும் 3944வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தலைமுடி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. தலைமுடி வச்சோம்னு சொன்னால் அது படியே இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ முடி வச்சாலும் அது ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி அதை படிய வச்சோம்னு சொன்னால் அது விகாரமாக இருக்காது. இப்படி அப்படி பொம்பையாக இருக்குது பாருங்கள், அது மாதிரியா இருக்கிறது, பரட்டையாக இருக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சில பேர் புறா கூடு கட்டுற மாதிரி இப்படிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்வார்களே. ஆனால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு, தலைமுடி வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வைக்கிறதுல குழப்பம் கிடையாது. அந்த பெருசாக வைக்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால், நல்லா அழகாக வாரி படியை விட்டு அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க, எங்களை நோக்கி வரும்பொழுது ஒரு மனிதர் தலை அப்படி தலை விரி கோலமாக ஒருத்தர் இருந்தார். பரட்டை தலையான்னு கூட சொல்லலாம், சாயிர ராசி, பரட்டை தலையாக அல்லது தலை விரி கோலமாக ஒருத்தர் தென்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா யஜிது ஹாதா மாயு சக்கினு பிஹி ஷஅரஹு,
தலையை படிய செய்வதற்கு இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? இப்படித்தான் இருக்கணுமா? தலையை படிய செய்வது கொஞ்சம் எண்ணெய் ஒரு சீப்பு இவருக்கு கிடைக்கலையா? ஏன் இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து கண்டிச்சிருக்கிற காரணத்தினால நசைங்கிற நூல்ல 5141வது ஹதீஸ்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தலைமுடி பெருசாக வைப்பதில் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அந்த பெருசா வைக்கிற அந்த முடி எப்படி இருக்கணும்னு கேட்டா பரட்டையாக இருக்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கணும்னு அர்த்தம். அதாச்சா. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு பெரிய முடி பயங்கரமான முடி நான் வச்சிருக்கிறேன், நான் வந்து என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபாமரஹு அன் யுஹ்சின இலைஹா வ அன் யதரஜ்ஜல குல்ல யௌமின், டெய்லி நல்லா அழகுபடுத்தி டெய்லி சீவி தலைவாரிக்கப்பா, அழகுபடுத்திக்க, அதுக்காக வெட்டி எறிய தேவையில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நசையில 5142வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அதனால முடியை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, அனுமதி தான், விரும்பத்தக்கன்னு சொல்ல முடியாது. அதையே ஒரு அடையாளமா மார்க்க சின்னமாக்குனா அது குற்றமாயிரும். 2 3வது வந்து முடி எவ்வளவுனாலும் வச்சுக்கலாம், அது தோல் பூஜை வரைக்கும் வைக்கலாம், அது வைக்கலாம். அதே மாதிரி முடி என்ன செய்யலாம், கிராப் வெட்டுறாங்களா வெட்டிங்க, டிஸ்கோ வெட்டுங்கிறியா வெட்டிக்க, புதுசா என்ன மாதிரியே வரும், பாதியை வலிச்சுட்டு பாதியை வலிக்காம விடக்கூடாது. இது இல்லாம எந்த மாதிரி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், ஒரே அளவுக்கு சீரா குறைக்கிறான்னு குறைச்சிக்கலாம், ஒரு பக்கம் அதிகமாக குறைச்சி ஒரு பக்கம் குறைவாக குறைக்கலாம், ஒரு பக்கம் குறைக்காம ஒரு பக்கம் குறைச்சி விட்டுறலாம். வலிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் தடை, வழங்குதா? அதனால முடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு முடி வைத்து கொண்டாலும் அதுல வந்து குற்றம் கிடையாது. அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி கூட வச்சிருந்துருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆம்பளை பிள்ளை மொத்தமா குடுமையை போட்டு விடு, அந்த என்னது மொத்தமா ஒரு கொண்ட மாதிரி கூந்தல் மாதிரி போட்டாருன்னு வைங்க, அதை ஒத்துக்குருவோமா நம்ம? இதுன்னு இப்படி போட்டிருக்காமீங்க, சடைன்னு சொல்றாம இல்லையா, ஆம்பளை பிள்ளை சடை போட்டா ஒத்துக்குருவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஆம்பளை பிள்ளை கூட இணைஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி தலையை வந்து அதை சடை போட்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் தங்குவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் சின்ன பிள்ளை தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, இவர் போய் இடது பக்கம் நிற்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, என்னுடைய சடையை பிடித்து, சடையை துஆபத்துங்கிறாரு, அதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வலது பக்கம் நிப்பாட்டுவாங்கன்னு வருது. அப்போ தலையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா தலையை எப்படி பிடிச்சாங்க, தலையில பின்னி போட்டிருக்காரு இவர், வணங்குதா, அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம பொம்பளைக்குள்ள ஸ்டைல் நம்ம ஆக்கிவிட்டோம். ஒரு ஆம்பளை கூட ஒரு மொத்தமாக சேர்த்து அப்படி ரப்பர் பண்ண கூட போட்டுக்கலாம். மார்க்கத்தில் தடையில் வழங்கிருங்க, உங்களுக்கு வந்து அவர் பார்க்கறது ஏறமா இருக்கு, பழக்கத்தில் இல்லாதனால. இப்னு அப்பாஸ் அவர்கள் மைமுனாவுடைய வீட்டில் தங்கும்போது இந்த மாதிரி தங்கினாங்க இல்லையா, ஃபஅகத பிதுஆபதி ஃபஜஅலனி அன் யமீனிஹி, அவங்க என்னுடைய அந்த குடுமையை பிடிச்சி கொண்டையை பிடிச்சி வலது பக்கம் நிப்பாட்டினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் 5919வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன இருக்குன்னு கேட்டா, முடியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வந்து எந்த மாதிரி வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், அதுல ஒன்றும் தடையே கிடையாது. அழகா வச்சுக்கணும், பரட்டையை வச்சுக்கிற கூடாது, அதான் அதுல உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பெண்கள் முடி வைக்கிறாங்க இல்லையா, பொம்பளைங்க முடி வைக்கிறது, அதை பத்தின உள்ள சில செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் வந்து முடிய வந்து கட் பண்றது, குறைக்கிறது, ஒரு ஆம்பளை அளவுக்கு ஒரு தோல் பூஜை அளவு கூட வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன பொம்பளை எப்படி முடி வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் வந்து முடிய வெட்டவே கூடாது, அவங்க அந்த மாதிரி வந்து கூந்தல் வந்து தரையை தொடுற அளவுக்கு தான் இருக்கணும், அதான் அவங்களுக்கு உரிய முறை என்று சொன்னார்கள். ஆனால் அப்படிலாம் சொல்ல கிடையாது. விரும்புனா வச்சுட்டு போங்க, குற்றம் கிடையாது, அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தங்க விரும்புறாங்க, பேன் இருக்கு, பராமரிக்க இயலலை, அதிகமாக இருக்குது, இதோட வெட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு அளவுக்கு வெட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா அது குற்றமாகுமா? குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் கிடையாது, ஒரு ஹதீஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜை முடிச்சவனே வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்ன செய்யறான், முஹல்லிகீன அவ் முகஸ்ஸிரீன, தலையை மலித்து கொள்ளணும் இல்லாட்டி முடியை குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது தான் சொன்னாங்க, லைஸ அலன் நிசாயில் ஹல்கு, பெண்கள் வந்து மலிக்க கூடாது, இன்னமா அலன் நிசாய் தக்சீர், பெண்கள் வந்து முடியை அப்ப குறைச்சிக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ஜுடைய விஷயத்துல. அந்த ஒரு செய்தி தான் வந்திருக்கே தவிர மற்றபடி வந்து முடி பெண்கள் வந்து கட் பண்ண இவங்களாம் உண்டாக்கிட்டாங்க, ஹராமு
பெண்கள் வந்து முடிய இருக்கிறது ஹராம்ன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. குழந்தைகளுக்கு தலைமுடி எவ்வாறு வைக்க வேண்டும், அதில் எது அனுமதிக்கப்படுகிறது என்பதையும், தலைமுடியை பற்றிய பேச்சு வந்துட்டதுனால பெரியவர்களுக்கும் இந்த தலைமுடி சம்பந்தமான செய்திகளையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். அதில் வந்து பெண்கள் தலைமுடியை வந்து அவங்க கட் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு செய்தியை நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்கிறதா இருந்தால் அது குரானில், திருக்குரானில் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கணும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கணும். பெண்கள் வந்து தலைமுடியை கட் பண்ணக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத காரணத்தினால அவங்க விரும்பினார்களே. ஆனால் என்ன செய்யலாம், தடை இல்லைங்கிறது வேறு ஆதாரம் காட்ட வேண்டியதே இல்லை. தடை ஹஜ்ஜுடைய நேரத்தில் தலைமுடியை கட் பண்ணிக்கலான்னு இருக்கிறது. மற்ற நேரத்தில் வந்து தலைமுடியை வந்து கட் பண்ணுங்க, கட் பண்ணக்கூடாதுன்னு தடை இல்லாததுனால பொதுவாக அனுமதின்னு வழங்கிக்கிற வேண்டியதான். மார்க்கத்தில் கூடாது என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக அதை கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அந்த தலைமுடி அவங்களுக்கு பேன் இருக்குது, பராமரிக்க முடியலை, பல பிரச்சனைகள் இருக்குது, புண்ணு இருக்குது, சிரங்கு இருக்குது, அல்லது பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓரளவு குறைச்சி கொண்டு ஓரளவு வெட்டிக்கிட்டார்களே, ஆனால் அதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குற்றமும் சேராது. இதை வழங்கிக்கிறணும். அடுத்தபடியாக பெண்களுடைய தலைமுடி சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தலைமுடி தான் வாழ்க்கைங்கிற மாதிரி பெண்கள் நினைக்கிறாங்க. பெண்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், வாழ்க்கையே தலைமுடியில் தான் இருக்குது, அது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னும் வெட்கப்பட்டு பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி நினைத்து கொண்டு அதிகமான முடி இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒட்டு முடி வைக்கக்கூடிய வழக்கம் பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. ஒட்டு முடினா முடியை வேறு எங்கேயோ வலிச்சு போட்ட முடிகள்லாம் சேர்த்து முடியை வைப்பாங்க. அல்லது செயற்கையில் நூல்கள், மற்ற நார்களில் தயாரிக்கப்பட்ட, பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்பட்ட, நைலானில் தயாரிக்கப்பட்ட முடி மாதிரி தோற்றம் உடைவுகளையும் ஒட்டிக்கிறாங்க. நெச முடியவே இன்னொரு ஆளுடைய முடியெல்லாம் மொட்டடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தொகுத்து முடியிலேருந்து தயாரிக்கக்கூடியதையும் ஒட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் முஆவியாங்கிறது அவர் ஒரு பெரிய ஆட்சித் தலைவராக இருந்தவர். அவர் வந்து ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, மக்கள்கிட்ட மெம்பரில் ஏறி உரை நிகழ்த்தும் பொழுது முடியினால் உள்ள அந்த ஒரு ஒட்டு முடி செட்டுருக்குள்ள அதை ஒரு அப்படி கொத்தா எடுத்து காட்டினார். காட்டி, மதீனா வாசிகளே, ஐன உலமாவுக்கும், உங்கள் உலமாக்கள்லாம் எங்கே அவர் கேட்குறார். மதீனாவில் வந்து அந்த ஒட்டு முடியை இப்படி தூக்கி மக்கள்கிட்ட காட்டி, ஐன உலமாவுக்கும், உங்கள் உலமாக்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு, இது மாதிரி வைத்துக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவில் ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள், அல்லது ஒட்டுமுடி வந்து சந்தையில் வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஆட்சித் தலைவர் என்ற முறையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு ஒட்டுமுடி ஒன்று வாங்கிட்டு வந்து மெம்பரில் தூக்கி காட்டி, உலமாக்களே, உங்கள் உலமாக்கள் எங்கே போயிட்டீங்க, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் இதை வச்ச பிறகுதான் நாசமாக போனாங்க என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒட்டுமுடி வைக்காதீங்க என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் எடுத்து சொன்னதாக புகாரியில் 3468வது ஹதீஸாகவும் 5933வது ஹதீஸாகவும் இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஹு ஜூர் யானில் விசால விஷார், முடியில ஒட்டுமுடி வைக்கிறது வந்து அது ஜூர், பொய், போலித்தனம் என்று நபிகள் நாயகம் பொய் தானே அது. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை காட்டிக்கலாமே தவிர இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டி ஏமாத்துறது என்ன, அது என்ன நியாயம்? ஏமாற்றக்கூடாது. என்ன நம்மள்கிட்ட இருக்குது அதுதான். அது இல்லைங்கிறதுனால எங்களுக்கு பெரிய முடி இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒட்டு முடி வைக்கிறது என்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது புகாரியில் 3488வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து, என்னுடைய மகளுடைய முடியெல்லாம் ரொம்ப உதிர்ந்து கொட்டி விட்டது, அதனால நான் வந்து ஒட்டு முடி வச்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா, வைக்கக்கூடாது. இன்னஹு கத் லுஇனல் மூசிலாத்,
அது வந்து இந்த ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ் சபிச்சிருக்கிறான். கதலானல் மூசிலாத், அல்லாஹ் வந்து ஒட்டுமுடி வச்சிருக்கிறவங்களை சபித்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு யாருக்கு முடி உதிர்ந்து போன ஒரு பெண்ணுக்காக வேண்டி கூட ஒட்டுமுடி வச்சுக்கிறாதேன்னு சொல்றாங்க. புகாரியில 5205 5941 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பார்க்கலாம். அதனால இந்த முடி வந்து ஒட்டுமுடி வைக்கிறது செயற்கை முடியாக இருந்தாலும் சரி, மனித முடியாக இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமுடி வைத்துக் கொள்வது என்பது அடியோட தவிர்க்கணும். இளம்பெண்ணுக்கு உதிர்ந்து போனாலும் சரி, வயசான காலமாக இருந்தாலும் சரி, இதுல இருந்த முடிக்கு முக்கியத்துவம் வழங்குது மார்க்கத்தில். இருக்கிறத வச்சுட்டு போக வேண்டியதானே தவிர ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா கட் பண்ணிட்டு போங்களேன். கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு முடி இருக்குன்னு சொன்னால் பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஓரளவு கட் பண்ணி இப்படி அது அது அவ்வளோதான் இருக்கிற மாதிரி நிறைய இருந்து வெட்டிப்பட்ட மாதிரி போங்க. ஒட்டுமுடி வைத்துக் கொள்வது வந்து மார்க்கத்தில் கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. மூசிலாத்துன்னா ஒட்டுமுடி வச்சுக் கொள்ளக்கூடியவங்க, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால வந்து பொம்பளைகள் வந்து ஒட்டுமுடி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த முடி சம்பந்தமாக வந்த காரணத்தினால அது தொடர்பு குழந்தைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு முடி வைப்பதை பற்றி பேசுனதுனால அப்படி பெரிய ஆளுக்கு விஷயத்தையும் முடிச்சிடலாங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு தனியாக ரிப்பீட் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டி அதையும் சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்து வந்து தலைமுடி வந்து தலைமுடியோ தாடியோ மீசையோ நரைத்து போய்விடும். ஒரு வயசுக்கு மேலே என்ன செய்யும், நரைச்சிரும். இப்படி நரைச்சி போச்சுன்னு சொன்னால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நரைச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அதை நிறைய மாற்றிக்கிடலாமா, நிறையோடவே காட்சி தரணுமா அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மாற்ற சொல்லி தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாத்திரம் நல்லது. எப்படி மாத்துறார்கள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நஸாரா லா யுஸ்பிகுன ஃபகாலிபுஹும், யஹூதிகளும் நசாராக்களும் வெளுத்து போன முடிகளுக்கு அவர்கள் சாயம் ஏற்ற மாட்டார்கள். ஃபகாலிபுஹும், நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க, தப்பு கிடையாது, நீங்க மாற்றமா நடங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3462வது ஹதீஸும் 5899வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த முடியில வந்து மாற்றம் செய்ய பர்பஸா வலியுறுத்துறாங்க. அதாவது வெளுத்து போச்சுன்னு சொன்னா வெள்ளை வெள்ளேர்னு இல்லாம அதை கொஞ்சம் மாத்திக்கிறனு, அதாவது ஒரு கலரை கொடுத்து மாத்திக்கிறனு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா, அவர் வந்து மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து ஒரு இஸ்லாத்தை தழுவுறார் கடைசி காலத்தில். அப்போ அவர் மக்கா வெற்றியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அபூ குஹாஃபா கூட்டிகிட்டு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தால் அவருடைய தாடி தலைலாம் வெள்ளை வெள்ளேர்னு என்ன செய்து பயங்கரமான வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான வெள்ளையாக இருந்துச்சான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு இந்த கலரை மாற்றுங்க. வயசான ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே ரசூலுல்லாஹ்வுடைய வயசுக்கு நிகரானவங்க. அவங்க தகப்பனார்னா ஒரு 20 வயசு 25 சேர்த்துக்கிறங்க. அப்போ வந்து நல்ல ஒரு கூடுதலான வயசு உள்ளவர். அவர் வந்து எல்லாம் தலைமுடி தாடி எல்லாம் வெள்ளை வெள்ளேர்ந்து இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரு ஹாதா பிஷையின், இதை எதையாவது போட்டு மாற்றுங்க. வஜ்தனிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா போலி கூடாது இஸ்லாத்தில். இப்போ கூந்தல் வைக்கிறது ஒட்டுமுடி கூடாதுன்னாங்கல்ல, அது போலி. ஆனால் கலரை வந்து கருப்பாக்குனீங்கன்னா அவங்களுக்கு நரைக்கவே இல்லைன்னு காட்டிடும். கருப்பு இல்லாத வேற கலர் போட்டோம்னு சொன்னால் கலர் மாற்றிருக்கு, நரைச்சி போச்சு ஆனால் மாற்றிருக்குங்கிறது தெரியும். அதனால நீங்கள் கலரை மாற்றுங்க. மருதாணி கலரு, ப்ரௌன் கலரு, டார்க் ப்ரௌனு, லைட் ப்ரௌனு, அது மாதிரியா உள்ள எத்தனை வண்ணங்கள்லாம் இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் மாற்றுங்க. வஜ்தனிபு சவாத், கருப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூலில் 3925வது ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களா, போட சொன்னாங்க. அவங்களுக்கு நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு கேட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரைமுடிக்கு வந்து சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நீங்கள் சாயம் போடுற அளவுக்குலாம் நரமுடி இல்லை. சும்மா ஒன்று அவ்வளோ வயசான பிறகும் கூட அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ஒரு 10-15 அந்த மாதிரி ஒன்று 2 முடிகள் தான் அவங்களுக்கு நரைத்து இருந்தது. அந்த நிலையில் மூத்தா போயிட்டாங்க. அதனால அவங்க சாயம் போடுற அளவுக்குலாம் வரலை. நிறைய வந்துட்டாங்க சாயம் போடுவோம். ஒரு 10-15 முடி மொத்தத்தில் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த அந்த கருப்பு முடியில மறைஞ்சிக்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த சாயம் போடுகிற அளவுக்கு நரைக்கல. அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இருந்தால் விட்டுறலாம்.
ஒரேடியா எல்லாம் வெளுத்து போற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா, அதிகமான அளவுக்கு நரைச்சு போச்சுன்னு சொன்னா, சாயம் போடுவது தான் நல்லது. சாயம் போடாம இருக்கிறதை விட அதை வந்து மாற்றம் செய்யுங்க, யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சாயம் போடுங்கன்னு சொல்ற காரணத்தினால அது ஏதாவது ஒரு கருப்பு தவிர உள்ள எந்த கலரையாவது போட்டு அதை மாற்றி கொள்வதுதான் சுன்னத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதில் என்ன அவங்களுக்கு 1-2 முடி தான் நரைச்சிருந்துச்சு. இது முஸ்லீமில் 4318 ஹதீஸில் இருக்கிறது. திருமதியில் 1674 ஹதீஸில் இருக்கிறது. கைரு ஷைப, நரையை மாற்றுங்கள். ஒலா துஷப்பிஹு பில் யஹூத், யகூதிகளுக்கு போல நீங்க ஆயிராதீங்க, நிறைய மாத்துங்க. நிறைங்கிறது வந்து மாற்றப்படணும், விளையாண்டு இருந்தால் தான் நல்லதுன்னு போயிடக்கூடாது. அதை ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யணும், மாற்றணும். மாற்றுவது வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர்னா ஃபர்லுங்கிற அளவுக்கு உள்ளது இல்லை, அது யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு பர்பஸாக சொல்கிற காரணத்தினால மாற்றாமல் இருக்கிறது நல்லது. நாங்கள் இயற்கையாக இருக்கிறோம்னு நினச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்க்குற ஆளையில் அபூபக்கருடைய தகப்பனாரை பார்த்து சொல்கிறாங்க, பொதுவான ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதனால நிறைய முடிகளை வந்து மாற்றிக்கொள்வது தான் சுன்னத்து. அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து கருப்பை தவிர்த்திடணும். கருப்பை தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் வந்து கண்ணங்கரேர் என்று முடிக்கு சாயம் ஏற்றிக் கொள்வார்கள். அவங்க லா யுரீஹுன ராயிஹத்தல் ஜன்னா, அவங்க வந்து சொர்க்கத்து வாடையை கூட அடைய மாட்டார்கள். கண்ணங்கரேந்து சாயம் ஏற்றி கொண்டார்களே ஆனால் சொர்க்கத்து வாசனையை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு நஸஈல 4988, அபூதாவுதுல 3679, முஸ்னத் அஹ்மதுல 2341 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கருப்பு வந்து குற்றம். இல்லை விளையாண்டு போனதை வந்து கருப்பு ஆக்கணும்னு சொன்னால் நமக்கு இளமை திரும்பிடுச்சுன்னு மக்களை ஏமாத்துற மாதிரி ஆகுது. கருப்பு இல்லாமல் ப்ரௌனும் லைட் ப்ரௌன் மாதிரியான கலர் நிறைய வருது. பல வண்ணங்களில் வந்து அது மாதிரி ரோஸு கூட கிடைக்கிறது, மஞ்சள் கிடைக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று கலரை போட்டு நினைக்கிற வேண்டியது, மாற்றிக்கிற வேண்டியது. கருப்பை மட்டும் தவிர்த்துக்கிறணும். அப்போ கருப்பை தவிர்க்கணுங்கிறதும் அவசியம், மாற்றணுங்கிறதும் அவசியம். அவசியம்னா ஃபர்லுங்கிற அளவுக்கு இல்லாட்டா கூட அதான் நல்லது. மாற்றுறது அனுமதின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, அதை யகூதிகளுக்கு மாறு செய்யுங்கள்னு சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வலியுறுத்துறாங்க. கருப்பு அணிகிறது பயங்கரமான குற்றம். ஏன் குற்றம்னு கேட்டால், சொர்க்கத்தின் வாடையை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அது வந்து பெரிய குற்றமாயிரும். கருப்பு கலரை மட்டும் தவிர்க்கணுமே தவிர மற்ற வண்ணங்கள்ல எல்லாம் தலைக்கு, தாடிக்கு, மீசைக்கு சாயங்கள் போட்டுக்கொள்வது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பெண்கள் தலைமுடி வைக்கக்கூடிய நேரத்தில் பின்னி சடை போடுறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு ரெட்டை சடை, ஒத்த சடை, இன்னும் ரெட்டை சடை போட்டுக்கிட்டு போறா, அது என்ன ஒத்த சடை போட்டுக்கிட்டு போறான்லாம் சொல்லுவாங்க. குற்றம் மாதிரி, அது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு தப்பான ஆள்கள் செய்கிற மாதிரி எல்லாம் கருதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் மரணித்த பொழுது, அவங்களுடைய மகள் மரணித்த பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை குளிப்பாட்ட சொல்றாங்க இல்லையா. குளிப்பாட்டின உடனே ஃபலஃபர்னா ஷாரஹா ஸலாஸத குரூனின், நாங்கள் வந்து அவங்களுடைய முடியை 3 பின்னலாக போட்டு பின்னாடி எடுத்து விட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்க போய் தான் செய்கிறாங்க. அதனால பெண்களுக்கு வந்து முடியல சடை போடுறது, பின்னி போடுறது, இதுகளெல்லாம் தடை இல்லைங்கிறத புகாரில் 1263, 1262, 1260 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸுகளில் காணலாம். இதெல்லாம் தலைமுடிய குழந்தைகளுக்கு மொட்டையடிக்கணும், அல்லது குடுமி வைக்கணும், அல்லது கொஞ்சத்தை சிரைச்சி கொஞ்சத்தை சிரைக்காமல் விடணும் என்பது போன்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால அதை ஒட்டி அதையும் தெரிந்துவிட்டு பெரியவர்கள் முடி வைப்பது சம்பந்தமான செய்திகளையும் நம்ம அறிந்து கொண்டோம். பல எப்படி நம்ம குழந்தைக்கு போகிறோம். இப்போ குழந்தைக்கு வந்து அதுக்கு ஆபரணங்கள் அணிவிப்பதை பார்த்தோம், அதுக்கு ஹத்னா செய்கிறத பார்த்தோம், அதுக்கு பேர் வைக்கிறத பற்றி பார்த்தோம், பருவ வயசு அடைகிறத பற்றி பார்த்தோம், காது மூக்கு குத்துறதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பருவத்தில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், குழந்தைகள் மீது வந்து அன்பு செலுத்தணும். குழந்தைகள் மீது என்ன செய்யக்கூடாது, ஒரே கட்டுன்னு என்னமோ ஒரு வில்லனை பார்க்குற மாதிரி, ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க. குழந்தைன்னா தகப்பனார் வர்றாருன்னு அரண்டு அப்படி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி பயந்து நிற்கிற மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, அப்படின்லாம் ஆக்கி விடுறாங்க. ஆனால் குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி அரண்டு பயங்காட்டிலாம் வளர்த்தா அது ஒழுங்காக வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் மோசமாக வளரும். வழங்குதா, அன்பின் மூலமாக நம்ம சொல்வது தான் என்ன செய்யும், குழந்தைகளை வந்து பெரிய அளவில் அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால குழந்தைகளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதாவது முத்தமிடணும், அவங்களை அணைக்கணும், அவங்களை தூக்கணும், கொஞ்சணும், குழாவணும், இதுகளெல்லாம் குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம்.
அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹசன் பின் அலியின், ஹசன் பின் அலி, அலியுடைய மகன் ஹசனை பேரப்பிள்ளைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க பக்கத்தில் வைந்தகுல் அக்ரா பின் ஹாபிஸ், அக்ரா பின் ஹாபிஸ் என்பவரும் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து பனு தமீம்ங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், வேற ஊருக்காரர். அவரும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இன்னலி அஷரத்தமினல் வலதி, எனக்கு 10 புள்ள இருக்குது. அவர் சொல்றார், எனக்கு 10 புள்ள இருக்கிறது. மா கப்பல் துமின்ஹும் அகதன், நான் ஒருத்தரையும் முத்தமிட்டதே இல்லையே. குழந்தைகளை போய் முத்தமிடுறீங்க, அடிச்சு உடச்சு வளர்ப்பீங்களா என்னன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு 10 புள்ள இருக்குது, ஒரு புள்ளையும் நான் முத்தமிட்டது கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, சும்ம கால மல்லா இரஹமுலா யுர்ஹம், யாரு அன்பு செலுத்தவில்லை அன்பு செலுத்தப்பட மாட்டார். நீ பிள்ளைக்கு நீ அன்பு செலுத்தாட்டி உன் மீது அன்பு செலுத்தப்படாது. அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க குழந்தைகள் தான். இப்போ குழந்தைகள் மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர் இறைவனால் அன்பு செலுத்தப்பட மாட்டார், அல்லது மற்றவர்களால் அன்பு செலுத்தப்பட மாட்டார், அல்லது இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியாளான பிறகு அன்பு செலுத்தப்பட மாட்டார். இதான் ஒன்று வச்சுக்கலாம், அன்பு செலுத்தாதவர் மீது அன்பு செலுத்தப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை கூறிய செய்தி புகாரியில 5997வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வருகிறார். வந்து என்ன செய்கிறார், ஃபகாலத்து கப்பிலுன சிபியான ஃபமானு கப்பிலுஹும், நீங்களாம் என்ன சின்ன பிள்ளைகளை போட்டு முத்தமிடுறீங்க கொஞ்சுறீங்க, நாங்கள்லாம் எங்களுக்கு அந்த வழக்கம்லாம் கிடையாது, பிள்ளைன்னா ஒரு மாதிரியாக தான் வச்சுருப்போம், அவங்கள என்ன கொஞ்சம் வேண்டியிருக்கு குழந்தைகளை போய் என்று ஒரு கிராமவாசி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறது தப்புங்கிறாரு. பிள்ளைகள்லாம் வளர்க்குறதும் வளர்க்கணுங்க, நீங்கள் என்ன போட்டு கொஞ்சி அதை வந்து குழாவிக்கிட்டு கிடக்குறீங்க, இப்படிலாம் நாங்கள்லாம் செய்ய மாட்டோம்னு அவர் ஒரு தான் பெரிய கரெக்டாக செய்கிற மாதிரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறது தப்புங்கிற மாதிரியும் அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவ அம்லிகு லக இன் நஸா அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உன் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் ரஹமத்தை அருளை அன்பை எடுத்துட்டான்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. உனக்கு அன்பு இல்லை, உனக்கு இறக்க உணர்வு இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது ஒரு நல்ல செயல் இல்லை அவர் செய்கிறது, முத்தமிட மாட்டோம் குழந்தைகளை கொஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற அவர் சொன்னது வந்து நல்லது இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற ஹதீஸ் புகாரியில் 5998வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகல் நேரத்தில் நண்பகலில் வெளியே போகிறாங்க. வெளியே போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க, மகளுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, சம்மலக்கவ் லுக்கவ், அந்த பையன் பொடியை இருக்கிறானா, பொடி என்ன பேர் என்ன சொல்கிறது, பேரன் இருக்கிறானு கேட்குறாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி அந்த பேரனை வந்து அலங்கரித்து அந்த கழுத்தில் மாலை போது சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் போட்டு அனுப்பி வச்சாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே அப்படி ஓடி போய் கட்டி அணைச்சி ஹத்தா ஆன கஹு வ கப்பலஹு, அப்படி கட்டி அணைத்து அந்த குழந்தைய பேரப்புள்ள இணைஞ்சாங்க, முத்தமிட்டாங்க. முத்தமிட்டது மட்டும் இல்லாமல் அல்லாஹும்ம ஹபிபிஹு, இறைவா இந்த குழந்தையை நீ விரும்பு, நீ நேசித்து விடு, வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு, இந்த குழந்தை யார் விரும்புகிறார் அவரையும் நீ விரும்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள் என்பதை புகாரியில் 2122வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், குழந்தைகள்னா நம்மளை பார்த்து அரண்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது, தூக்கணும், மகிழணும், கொஞ்சணும், குழாவணும், அன்பு செலுத்தணும், இதுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியது. அதே மாதிரி புகாரியில் 5884வது ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி வந்து கொஞ்சிருக்கிறாங்க, கட்டி அணைத்து முத்தமிட்டு இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். கொஞ்சிறது மாத்திரம் இல்லை, குழந்தைகளை வந்து தூக்கணும். எந்த அளவுக்கு தூக்கி இருக்கிறாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தோல் புஜத்தில் தூக்கி கொண்டெல்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. குழந்தைய இடுப்புல தூக்குவோம், இப்படி கையில் தூக்குவோம், பொம்பளைன்னா சைஸாக இப்படி இடுப்புல தூக்குவாங்க, ஆம்பளைன்னா இப்படி கையில் தூக்குவார். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இப்போ கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம், கிராமத்து மக்கள்லாம் அப்படி தோளில் தான் புள்ளைய தூக்கி வச்சுட்டு வருவாங்க, அப்படி தோளில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படி வருவாங்க, நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து தோளில் தூக்கி கொண்டு என்ன செய்வாங்க, வருவாங்களாம். எப்படி இருக்குது, புகாரியில் 3542வது ஹதீஸு, 3749வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசர் தொழுதார்கள். அசர் தொழுத உடனே அவங்க வந்து அசர் தொழுது வெளியே வந்தால்
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஹசன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் வந்து அசல் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருக்கிறாரு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் இருக்கிறாரு, அது வந்து அப்படியே அதே மாதிரி அச்சு அசலா இருப்பாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா ஃபஹமலஹு அலா ஆத்திகிஹி, அவர் தோல் புஜத்தை தூக்கி வைத்துக் கொண்டார்கள். அலி அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் அலி மாதிரி கிடையாது. இந்த ஹசன் வந்து வாப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாப்பா மாதிரி இல்லை, பாட்டனார் மாதிரி தான் இருக்காருன்னு சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தில் இருக்காருன்னு சொல்லி தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டார்கள். அலி அபூபக்கர் தூக்கி கொண்டார்கள் என்ற ஹதீஸ் வந்து புகாரியில் 3542 ஹதீஸில் இருக்கிறது, 3749 ஹதீஸ்லையும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை தூக்குவாங்கன்னு சொன்னா, மனிதன் செய்கிற வணக்கத்தில் தொழுகை முக்கியமான வணக்கம், ஈடுபாடா செய்யணும். தொழும்போது தூக்கி வச்சுக்கிறான பாருங்களேன், அந்த குழந்தையுடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழும்போது கூட குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு தொழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் நீங்கள் 516வது ஹதீஸில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி வஹுவ ஹாமிலுன் உமாமா பின்த் ஸைனப் பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைனபுடைய மகள், ஸைனப்னா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவங்களுடைய மகள் உமாமா, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி யார் உமாமான்னு பேரு. அந்த உமாமாவை தன்னுடைய பேத்தியை, மகள் வயிற்று மூத்த மகள் வயிற்று பேத்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டவர்களாக சுமந்து கொண்டவர்களாக தொழுவார்கள். ஃபைதா சஜத, சஜிதாவுக்கு போகும் பொழுது வலஹா அப்படி கீழே இறக்கி வைத்து விட்டு தொழுவார்கள். ஒய்தா காம ஹமலஹா, எந்திரிச்சோன்னு ஒரு தூக்கி படிக்கிறாங்க. அதாவது எந்திரிக்கும் போது அந்த குழந்தைகளை எப்படி தூக்குறாங்கன்னா, தொழுகை நேரம் வச்சு வரட்டி அடிக்கிறது அது கூட செய்யலையாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேத்தியை தூக்கி கொண்டு தொழுகிறாங்க. சஜிதாவுக்கு போகும்போது கீழே கீழே விழுந்துரும் இல்லையா, அப்படி இறக்கி வச்சுட்டு சஜிதா செஞ்சு முடிச்சு மர எந்திரிப்பாங்கல்ல, அப்படி தூக்கி வச்சுக்கிட்டாங்க என்று நம்ம ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில முதல் வால்யூம்ல நீங்கள் பார்க்கலாம், 516வது ஹதீஸ்லயே இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 785வது ஹதீஸ்லையும் இதே மாதிரி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு வந்து தொழுகைக்கு வந்தாங்க, ஜமாத் தொழுகைக்கு, லொஹர் அஸ்ர் அப்படியே வருது அந்த ஹதீஸ்ல, லொஹர் தொழுகைக்கு அஸ்ர் தொழுகைக்கு வந்தாங்க. அப்ப வந்து உமாமா பின்த் அபில்லாஸ் பின்த் இப்னத்திஹி அலா உனுகிஹி, உமாமா ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல உட்கார்ந்துருந்தாங்க, கழுத்துல தூக்கிட்டு வர்றாங்க, தோல்ல தூக்குனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கழுத்துல உட்கார வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸல்லாவுல நின்று தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு செய்ய போகும் பொழுது இறக்கி வைத்து விட்டார்கள். ருக்கும் சைதாவும் செஞ்சு முடிச்சு அந்த மரா தூக்கி நிற்கும் போதெல்லாம் தூக்கி வச்சுக்கிடுவாங்களாம். ருக்குக்கு போகும்போது இறக்கி விட்டுருவாங்களாம், சைதாவுக்கு போகும்போது இறக்கி விட்டுருவாங்களாம். ருக்கும் சைதாவும் போயிட்டு மரா எந்திரிச்சு நிற்கும் பொழுது குழந்தையை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. தக்பீர் கட்டுற சில முறைகள்லாம் கூட அந்த இடத்துல விட வேண்டி வரும், குழந்தைக்காக விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சிருக்கும் பொழுது அதை நம்ம செய்வது குற்றம் கிடையாது. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி